Excellence, we request our Honorable Chief Guest, Padma Shri Dr. Vairamuthu sir, to give a wonderful speech. மலை சூழ்ந்த இந்த இடத்தை கலை சூழ்ந்த கல்விக்கூடமாக நிறுவி ஹயக்ரீவா வித்யாலயா என்று ஒரு கல்வி மண்டலமாக்கி அதன் 18வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நம்முடைய அருமை தாளாளர் குமரேசன் அவர்களே, இளம் கல்வி சூரியன் யுவன் குமரேசன் அவர்களே, பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்களே, என் அருமை நண்பர் அன்பழகன் அவர்களே, என் அன்பு சகோதரர் கம்பம் ரவி அவர்களே, நண்பர் டாக்டர் மனோகரன் அவர்களே, பெருமக்களே, ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற தாரக மந்திரத்திற்கேற்ப தங்களை ஆசிரிய பணிக்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களே, என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, பள்ளி நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குமரேசன், உங்களை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் எதற்காக பாராட்டப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், நீங்கள் எல்லோரையும் கற்க வைத்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக நான் உங்களை பாராட்டவில்லை. ஒரு பள்ளி நிறுவினால் கற்க வைத்துத்தான் தீர வேண்டும், அது இயல்பு. நான் எதற்காக உங்களை பாராட்டுகிறேன் என்றால், ஒரு தலைமுறையை நீங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்கல்ல பாராட்டு. படிக்காத நீங்கள் இவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு உங்களுடைய பாராட்டுக்கான காரணமாக நான் கருதுகிறேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னான் மகாகவி பாரதி. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதைத்தான் நான் அந்த பாடலில் அடிக்கோடிட்டு படித்துக் கொள்கிறேன். மற்ற வரிகளெல்லாம் கட்டளைகள். இந்த கடைசி வரி மட்டும் அறம். அந்த கடைசி வரி சமஸ்கிருதத்தில் சொல்ல போனால் தர்மம். எப்படி என்றால், அன்னசத்திரம் 1000 வைத்தல் எல்லாவற்றையும் விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், படித்தவருக்கு எழுத்தறிவித்தல் அல்ல, பணக்காரனுக்கு எழுத்தறிவித்தல் அல்ல, செல்வந்தர் குடி பிறந்தவர்களுக்கு எழுத்தறிவல்ல, வாத்தியார் மகனுக்கு எழுத்தறிவித்தல் அல்ல, விவசாயி மகனுக்கு, கூலிக்காரியின் பிள்ளைக்கு, விறகு வெட்டிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு, களை எடுக்க பிறந்தவளின் பிள்ளைகளுக்கு, முதல் தலைமுறையில் எழுத்தையே அறிமுகப்படுத்தி கொண்டவர்களுக்கு எவன் எழுத்தறிவிக்கிறானோ அவன்தான் இறைவன் என்று கொண்டாடப்படுகிறவன். குமரேசன், நீங்கள் அந்த செயலை செய்திருக்கிறீர்கள். இந்த மண் உங்களை மறக்காது, இந்த மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். படிக்காத ஒருவன் எங்களை படிக்க வைத்தான் என்று 7 தலைமுறையும் உங்கள் பெயரை சொல்லும், உங்கள் பள்ளியையும் பெயர் சொல்லி வணங்கும். அதற்காக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அவர் சொன்னார், நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, நீங்கள் எதை படிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அதைவிட மனிதர்களை படிக்க வேண்டும். மனிதர்களை விட கல்வி கிடையாது. ஒவ்வொரு கல்வியும் மனிதனிலிருந்து பிறந்ததுதான். எனக்கு தெரிந்த வரையில் என்னுடைய முன்னோர்கள் படிக்காதவர்கள் என்பதற்காக நான் அவர்களை புறந்தள்ளவில்லை. ஆசிரியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை விட அந்த படிக்காத மனிதர்கள் தான் அதிகமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.
அவர்கள் கொடுத்த படிப்பு, அனுபவம், கல்வி, அவர்கள் சொல்லிக் கொடுத்த பழமொழிகள், விடுகதைகள், அவர்கள் சொல்லிக் கொடுத்த பட்டறிவு, அதனால்தான் நான் நிலைத்து நிற்கிறேன் என்று கருதுகிறேன். அப்படி குமரேசனிடம் இந்த நாடு, இந்த மண், இந்த மலைசூழ் கிராமம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு விஷயம் உண்டு. ஐயா, மின்சாரம் இல்லாத கிராமத்திலே நான் பிறந்தவன், மின்சாரம் இல்லாத இருட்டிலே பிறந்தவன். இன்றைக்கு இந்த ஊருக்கே கல்வி ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு சிறப்பு. வீட்டை விட்டு தூக்கி எறியப்பட்டவன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல். அவர் சொன்னதுல, நான் வீட்டை விட்டு தூக்கி எறியப்பட்டவன். தூக்கி எறியப்பட்ட நான் அப்படியே தொலைந்து போயிருக்கலாம், விரக்தியில் நான் விளிம்பு நிலைக்கு போயிருக்கலாம், அல்லது உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு கொள்ளைக்காரனாக மாறியிருக்கலாம். இல்லை, வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நான் கல்வியாளனாக வளர்ந்திருப்பதுதான் என் வாழ்க்கையில் நான் பெற்ற பேறு. நீங்களெல்லாம் துரத்தப்பட்டவர்கள் என்பதற்காக வீழ்ந்து விட முடியாது. நீங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் என்பதற்காக உங்கள் வாழ்க்கை முடிந்து விட முடியாது. நீங்களெல்லாம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பதற்காக உங்கள் வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. இதோ குமரேசன் ஒரு எடுத்துக்காட்டு. கொஞ்சம் எண்ணி பாருங்கள் தோழர்களே. இந்த பகுதியை கடந்து வந்து கொண்டிருந்தேன். மலைகளோடு பேசிக்கொண்டு, மரங்களோடு உரையாடி கொண்டு, பறவைகளை பார்த்து கொண்டு. இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இது எப்படிப்பட்ட பகுதியாக இருந்திருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வருகநாட்டு பகுதி, கடமலைக்குண்டு பகுதி, மயிலாடும்பாறை பகுதி, கண்டமனூர் பகுதி எல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மின்சாரம் வந்ததால் அல்ல, கல்வி வந்ததால். கல்வி வந்ததால் தான் வெளிச்சம் பெற்றிருக்கிறது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் நிறம் கருப்பாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் வெளிச்சமாக இருக்கிறார்கள். நிறம் கருப்பு, வெளிச்சம், அவர்கள் கண்களில் ஓர் ஒளி. அந்த அந்த மக்களை பார்க்கிற போது தழுவிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஆங்கிலத்தை உச்சரித்துக் கொண்டு, தமிழை உச்சரித்துக் கொண்டு, உலக அறிவை உச்சரித்துக் கொண்டு, பரதநாட்டியம் ஆடி, கபடி ஆடி, வெளி விளையாட்டுகளில் எல்லாம் பரிசு பெற்று, பேச்சு போட்டிகளில் வென்று, நடனப் போட்டிகளில் வென்று இன்றைக்கு உலக குடிமக்களாக உயர்கிறார்கள் என்றால் இந்த கல்விக்கூடத்துக்கு இந்த மண் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பூமி பிறந்து 4500 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று மகா கவிதையில் எழுதியிருக்கிறேன். 4500 ஆண்டுகள் இந்த பூமி பிறந்து, மனிதன் பிறந்து இப்போ ஒரு 30 லட்சம் ஆண்டு தான் ஆச்சு. மனிதன் ரொம்ப தாமதமாக பிறந்தவன். அதற்கு முன்னால், உயிர்களே தோன்றுவதற்கு முன்னால் வெறும் காற்று, வெறும் வெயில், வெறும் அலைகளின் ஓசை, இது மட்டும்தான் உலகமாக இருந்தது. இந்த பூமி பிறந்து 4500 கோடி ஆண்டுகளாக இந்த இடம், இந்த பள்ளி வளாகம் இருள் மண்டி கிடந்தது, புதர்களால் கிடந்தது, விஷப்பூச்சிகளால் கிடந்தது, பிறகு காடுகளாய் கிடந்தது, கல்லும் மண்ணும் மண்டி கிடந்தன, முட்புதராய் கிடந்தது. இந்த பூமி காத்திருந்தது. 4500 கோடி ஆண்டுகளாய் இந்த சின்ன பிரதேசம் காத்திருந்தது. ஒருவன் வருவான், என்னை செதுக்குவான், என்னை சீர் செய்வான், என்னை சமதளப்படுத்துவான், என் புதர்களை களைவான், முட்களை அப்புறப்படுத்துவான். இந்த மண்ணில் ஒரு 1000 குழந்தைகள் ஒளிபெறுவதற்கு வழி செய்வான். இந்த நான் பிறந்த பயனை என் மண்ணுக்கு கொடுப்பான் என்று இந்த மண் காத்திருந்தது. அந்த ஒரு மனிதன் வந்தான். அவன் பெயர் குமரேசன். இந்த குமரேசன் என்ற ஒரு மனிதன் வந்துதான் இந்த இடத்தை சீர் செய்திருக்கிறான். நான் பேச பேச குமரேசன் அழுது கொண்டிருப்பார் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த மலைவழிகளில் பிறந்தவர்களெல்லாம் இரக்க சிந்தை உடையவர்கள்.
இந்த மலைவெளி முரட்டு வாழ்க்கையில் வாழ்கிறவனெல்லாம் உள்ளத்தால் மிக இளகியவனாக இருப்பான். அவன் பார்வைக்கு முரடன், அவன் தொழில் முரடு, அவன் இருதயம் பஞ்சினும் மென்மையானது. ஏனென்றால் தான் எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம் என்று ஒருவன் எண்ணி பார்த்தாலே அவனுக்கு கண்ணீர் வந்துவிடும். நான் எப்படி வளர்ந்தேன், சாகாமல் நான் இன்னும் எப்படி இருக்கிறேன் என்று ஒருவன் நினைத்து பார்த்தாலே அவன் மனதுக்கு அப்படியே உள்ளே இருதயம் உடையும், கண்ணீர் கண்களில் எட்டி பார்க்கும், இரத்தமெல்லாம் வெள்ளையாகிவிடும், அவன் துடித்து போய் விடுவான். அந்த நிலையில் குமரேசன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். நண்பர்களே, இந்த பிள்ளைகளை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பிள்ளைகளெல்லாம் பிறந்த பொழுது ஒரு சாதாரண குடிமக்களுக்கு மகளாக பிறந்திருப்பார்கள். இந்த பள்ளி மட்டும் இல்லை என்றால் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றிருப்பார்கள் என்று மட்டும் கணக்கு போட்டு பாருங்கள். 10 மைல் தாண்டி 20 மைல் தாண்டி பெரும் கட்டணம் செலுத்தி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு மாறாக இந்த வருசநாட்டு மலைவெளிகளில் என் பிள்ளை விறகெடுக்கட்டும், என் பிள்ளை முள்ளுடிக்கட்டும், என் பிள்ளை தென்னம்பிள்ளை நடட்டும், என் பிள்ளைகள் இங்கிருக்கு விவசாய வெளிகளில் அலைந்து தெரியட்டும், நெல் பயிரிடட்டும், சோளக்கதிர் அறுக்கட்டும் என்று விட்டிருப்பார்கள். இந்த பள்ளியை பார்த்தவுடனே ஏன் நம் பிள்ளையை படிக்க வைக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் விளைந்திருக்கும். அந்த எண்ணத்தால் தான் இந்த பள்ளி உயர்ந்திருக்கிறது என்று கருதுகிறேன். பிள்ளைகளே, நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்களையெல்லாம் பார்த்தால் கொஞ்சம் பேசலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் எவ்வளவு நேரம் பேசுவதற்கு நீங்கள் என்னை அனுமதிப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு இதோ பாருங்கள், எனக்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்கிறது. அந்த சங்கடத்தை இனிமேல் நீங்கள் சரி செய்ய வேண்டும். யுவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை, நானும் நீங்களும் வெளிச்சத்தில் நிற்கிறோம், என் மக்கள் இருட்டில் இருக்கிறார்கள். எனக்கென்ன ஆசை என்றால், நாங்கள் கஷ்டப்பட்டு வெளிச்சத்துக்கு வந்து விட்டோம், எம் மக்கள் கஷ்டப்படாமல் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அடுத்த ஒரு பேச்சாளன் வருகிற பொழுது நமக்கு இருக்கிற இதே வெளிச்சத்தை என் மக்களுக்கும் நீங்கள் இட வேண்டும். நாங்கள் அவர்களின் முகம் பார்த்து பேச வேண்டும். நீங்கள் கைதட்டுகிற அழகு, நீங்கள் ரசிக்கிற அழகு, உச்சி கொட்டுகிற அழகு, சபாஷ் போடுகிற அழகு, ஓ அதாவது சூரியன் சொன்னால் கூட வெளிச்சம் வராது, தமிழ் சொன்னால் வெளிச்சம் வரும் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. தமிழ் இந்த மேடையிலே சொல்லியது என் மக்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்று. தமிழின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இந்த வெளிச்சம் வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் நான் ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எனக்கும் இந்த மேடையில் இருப்பவர்களுக்கும் தெரியும். இந்த கூட்டத்தில் ஆண்களின் எண்ணிக்கையை விட எங்கள் சகோதரிகளின் எண்ணிக்கை அதிகம். சரிபாதிக்கு மேல் பெண்கள் வந்திருக்கிறீர்கள். எங்கள் தாய்க்குலத்து தங்கங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை அழகு பார்க்க மட்டுமல்ல, வைரமுத்து தமிழ் பேசுவான் கேட்டுவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை நான் ஆராதிக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மெல்லிய புன்னகை எனக்குள் ஒரு ஊக்கம் தருகிறது. மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. இந்த பிள்ளைகளுக்கு ஆசிரிய பெருமக்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? தமிழ், ஆங்கிலம், கணிதம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியோகிராஃபி எல்லாம் சொல்லிக் கொடுப்பீர்கள். நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதையெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து விடுவீர்கள். காரணம், பாடத்திட்டத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த பாடத்திட்டத்தில் தான் கேள்வி வருகிறது. அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவீர்கள். பாடத்திட்டத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு போகத்தான் வைரமுத்து இந்த கடமலை குண்டுக்கு வந்திருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பக்கத்திலேயே லட்சியத்தை சொல்லிக் கொடுங்கள். உமா மகேஸ்வரி கைதட்டுவதை பார்த்தால்
இனிமேல் நான் அமல்படுத்துகிறேன் ஐயா என்று எனக்கு சம்மதம் தருவது போல் இருக்கிறது. வாழ்க தாயே. நீங்களெல்லாம் இப்படியெல்லாம் பிள்ளைகளை நேசிக்கிற ஆசிரியர்களால் மட்டும்தான் ஒரு சமூகம் மேம்படும் என்று நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பள்ளி ஆசிரியர்களை இதுவரைக்கும் மறக்கவில்லை. ஏனென்றால் அவர்களால் பெற்ற அறிவு, அவர்களால் கற்ற தமிழ், அவர்களால் கற்றுக்கொண்ட உலகம், அதனோடு தான் நாங்கள் உறவாடுகிறோம், உரையாடுகிறோம், இன்னும் வாழ்கிறோம், வளர்கிறோம். அதனால் ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளுக்கு லட்சியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் சில பிள்ளைகளை கேட்கிறேன், நீ என்ன படிக்கிறாய்? நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி, உன் லட்சியம் என்ன? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள் பிள்ளைகளை. அப்போதுதான் அவர்களுக்கு முதலில் துலங்கும் லட்சியம் என்றால் என்ன என்று. அது வரைக்கும் தெரியாது. லட்சியம் மார்க் வாங்கிறது, பாஸ் பண்றது, உயர்ந்த படிப்புக்கு செல்வது, வேலைக்கு போவது, அப்பா அம்மாவை கவனித்துக் கொள்வது, 4 பேருக்கு நல்லது செய்வது, இதுவரைக்கும் சொன்னாலே அது பெரிய வெற்றி. நான் சொல்கிறேன், உன்னுடைய படிப்பு 10வது, உன் லட்சியம் என்ன? நான் டாக்டர் ஆவது. சரி, உன் லட்சியம் என்ன? நான் என்ஜினியர் ஆவது, பொறியாளர். உன் லட்சியம் என்ன? நான் வழக்கறிஞர் ஆவது. இதுதான் லட்சியமா? இங்க வந்துருங்க எல்லோரும். நல்ல அறிவார்ந்த கூட்டம் வந்துருக்கு. எனக்கு என்ன தெரியுமா, ஒரு இங்க படிக்காதவர்கள் பெரும்பாலும் படித்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். படிக்காதவர்கள் என்று நான் யாரையும் சொல்ல மாட்டேன். படிக்காதவர்கள் வேறு, அறிவுள்ளவர்கள் வேறு. இந்த ரெண்டுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. என் தாத்தன் படிக்காதவன் தான், ஆனால் அறிவாளி. என்னுடைய முப்பாட்டன் படிக்காதவன் தான், என்னை விட அறிவாளி. அவனுக்கு எழுத்துதான் தெரியாது, வாழ்க்கை தெரியும், உலகம் தெரியும். அதனால் படிக்காத பெருமக்கள் கூட அறிவாளிகளாக இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன் இப்போது லட்சியம் என்னவென்று. தம்பி, உன் லட்சியம் என்ன சொன்ன? டாக்டர் ஆவது. இல்லை, டாக்டர் ஆவது லட்சியம் இல்லை. அது நீ தேர்ந்தெடுக்கிற துறை. நீ பொறியாளராவது அது லட்சியம் இல்லை, நீ தேர்ந்தெடுக்கிற துறை. நீ வக்கீலாவது உன் லட்சியம் அல்ல, அது நீ தேர்ந்தெடுக்கிற துறை. பின் எது லட்சியம் என்ன கேட்டாங்க. நான் டாக்டர் ஆவேன், புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பேன், லட்சியம். டாக்டராவது என் துறை, இட்ஸ் மை டிபார்ட்மெண்ட். அப்புறம் என்ன செய்ய போற? அதில் வச்சு எல்லாருக்கும் ஊசி போடுவேன், காசு வாங்குவேன், ஃபீஸ் வாங்குவேன், அதுவா? இல்லை, புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பேன், எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பேன், அது என் லட்சியம். என்ஜினியர், உன் லட்சியம் என்ன? உன் லட்சியம் எது தெரியுமா? என்ஜினியராவது உன் துறை. ஏழைகளுக்கு 5 லட்சம் ரூபாயில் தீப்பிடிக்காத வீடுகள் கட்டி கொடுப்பேன் என்பது லட்சியம். வழக்கறிஞராவது என் துறை. லட்சியம் என்ன என்று கேட்டால், ஏழைகளுக்கு, உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் இலவசமாக வாதிடுவேன் என்பது லட்சியம். இதை சொல்லிக் கொடுங்களம்மா என் பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தால் அதுதான் நீங்கள் நாளைக்கு புதிய உலகத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதற்கான அடிப்படை என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை, அம்மா, என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. என் பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது, பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும். என்ன கேட்டால், கஷ்டப்படாத எதுவும் இந்த நாட்டில் முழுமை பெற்றது இல்லை. படிப்பு கஷ்டம்தான், உழைப்பு கஷ்டம்தான், பாஸ் பண்றது கஷ்டம்தான், வீட்டு வேலை கஷ்டம்தான். கஷ்டத்தை உடம்பில் ஏற்றுக்கொள்ளாத யாரும் வெற்றியின் விளிம்பை தொட்டதில்லை. கஷ்டப்பட அனுமதியுங்க. எங்க காலத்துல எல்லாம் வாத்தியார்கள்ட்ட எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் உரிச்சிருங்க, உங்க இஷ்டம். இப்ப இப்படியெல்லாம் சொன்னா கேஸ் போட்டுருவாங்க. இப்படி சொல்வதற்கு பெற்றோர்களும் தயாரா இல்லை,
அப்படி நடந்து கொள்வதற்கு ஆசிரியர்களும் தயாராயில்லை, பள்ளி நிர்வாகமும் தயாராயில்லை. ஆனால் என்ன அதுக்கு அர்த்தம் என்றால், கற்றுக் கொடுங்கள், வலிந்தாவது கற்றுக் கொடுங்கள். ஒரு அழகான சிற்பம் இருந்தது. அந்த சிற்பத்தை காட்டி சிற்பி சபையில் கேட்கிறான், இந்த சிற்பம் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. இது ஒரு பெண்ணின் சிலை. இந்த சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறதுன்னு கேட்டான். அழகாக விரல்களை செதுக்கி இருக்கிறீர்களே, அதில் இருக்கிறது. இல்லை. நகைச்செதுக்கலில் இல்லை. வகுடு எடுத்ததில் இல்லை. அழகான கண் திறப்பில் இல்லை. இடுப்பான மார்பகத்தில் இல்லை. இடையின் சின்ன இடையில் இல்லை. கால் பாதத்தில் இல்லை. அந்த அணிகள் நெஞ்சில் தாழ்ந்து தொங்குகிற அந்த அட்டிகை இருக்கிறதே, அது இல்லை. அடப்பா, நீயே சொல்லப்பா, சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது என்று சிற்பியை பார்த்து சபை கேட்டது. சிற்பி சொன்னான், சிற்பியின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது. இந்த அழகான ஒரு எடுத்துக்காட்டுக்கு முன்வரிசை மட்டும் கைதிட்டியது எனக்கு பத்தாது. இது புரிந்து கொண்ட கைதட்டல் அல்ல, என்னுடைய சொல்லுக்கான கைதட்டல். நண்பர்களே, இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சிற்பி என்ன சொல்கிறான் தெரியுமா? சிலையை நான் வடிக்கவில்லை, கல் இருந்தது ஏற்கனவே, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கிக் கொண்டிருந்தது. நான் வேண்டாத கல்லையெல்லாம் விலக்கினேன், உள்ளிருந்து சிலை வந்து விட்டது. இப்ப கைதட்டுறீங்க பாருங்க, இதுதான் புரிந்து கொண்டு கைதட்டுவது. இதைத்தான் ஒரு பேச்சாளன் எதிர்பார்க்கிறான். ஒரு ஆசிரியர், ஒரு பேச்சாளர், ஒரு 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 ஆன்மீக சொற்பொழிவாளன், எல்லோரும் எதிர்பார்ப்பது என் சபை என்னை புரிந்து கொண்டதா என்பதைத்தான். ஏனென்றால் நஷ்டப்படாமல் கஷ்டப்படாமல் சிலை வராது, நஷ்டப்படாமல் வாழ்க்கையும் வராது. அதனால் பிள்ளைகளை தயவு செய்து நீங்கள் வேலை செய்ய சொல்லுங்கள், கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த விதமான துயரம் வந்தாலும் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன். தோல்விகள் வந்துச்சுன்னா தயவு செய்து தோல்வியை பார்த்து பிள்ளைகளை திட்டாதீர்கள். ஒரு தோல்வி வந்ததென்றால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்ன கருத வேண்டும் தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கிறது, என் பிள்ளைக்கு அறிவின் வாசல் திறந்திருக்கிறது, என் பிள்ளை இப்போதுதான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். என்னுடைய மகன், என்னுடைய மூத்த மகன் 9வது 10வது படிக்கிற போது கடைசி மதிப்பெண் வாங்கியிருந்தான். தோழர்களே, நானும் என் மனைவியும் பேசினோம். இது என்ன என்று தெரியவில்லை. ஏன் இவ்வளவு குறைந்த மதிப்பெண் வாங்கியிருக்கிறான்? நல்லவன் தான், ஏன்? அவனை அழைத்து நாங்கள் மொட்டை மாடியில் உட்கார்ந்து பேசுகிறோம், 3 பேரும் மட்டும். ஒரு சாயங்காலம் ஒரு வேப்பமரத்து அடியில், மொட்டை மாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் வேப்பமரம் இருந்தது. அந்த வேப்பமரத்து நிழலில் உட்கார்ந்து பேசினோம். நான் என் மகனை பார்த்து என்ன கேட்டேன் தெரியுமா? பெற்றோர்களே, நான் உயர்ந்தவன் என்று சொல்லவில்லை, நான் எப்படி உளவியல் தெரிந்தவன் என்று சொல்லுகிறேன். அதைத்தான் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனை அழைத்து, தம்பி, ஏன் இவ்வளவு குறைந்த மார்க்கு? எனக்கு ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னப்பா? நீ இவ்வளவு குறைந்த மார்க்கு வாங்குவதற்கு நானும் உன் அம்மாவும் என்ன தப்பு செய்தோம்? உன்னிடம் நாங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லையா? உடனே அவன் அழ ஆரம்பித்தான். அழ ஆரம்பித்து விட்டு சொன்னான், இல்லப்பா, உங்க மேல தப்பு இல்லை, நான் கிரிக்கெட் பைத்தியம் வந்துருச்சு, நான் படிப்பை விட்டுட்டு கிரிக்கெட் டீமோட சேர்ந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கெல்லாம் நிறைய போக ஆரம்பித்தேன், அந்த பைத்தியத்தில் நான் படிப்பை விட்டுட்டேன்னு சொன்னான். உன் விளையாட்டுக்கு நாங்கள் தடையாக இருக்கவில்லை, படிப்பை சரிபாதி கவனித்து விட்டு விளையாட்டுக்கு போ, அடுத்த முறை நீ நிறைய மதிப்பெண் வர வேண்டும் என்று சொன்னேன். அடுத்த 4 தேர்வுகளில் பள்ளியில் முதல் மாணவனாக வந்தார்.
அவன்தான் ஆஸ்திரேலியாவில் 24 வயதில் டாக்டர் பட்டம் பெற்றுக்கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றிவிட்டு பாகுபலிக்கு வசனம் எழுதிய மதன் கார்கி. நான் அவனிடம் கடுமை காட்டி இருந்தால், நான் அவனிடம் வன்மையாக நடந்து கொண்டிருந்தால் இது கிடைக்குமா என்று தெரியாது. பிள்ளைகளை பார்த்து நீங்கள் நம்பிக்கையான வார்த்தைகள் பேசுங்கள். இந்த ஊரில் சின்ன சின்ன தோல்விகளுக்கு கூட தப்பான முடிவுகள் எடுக்கிறார்கள் உலகத்தில். அந்த தப்பான முடிவுகள் எடுத்து விடக்கூடாது. ஒரு குடும்பத்தில் வறுமை வந்துட்டது. வறுமை என்பதற்கு காரணம் பெற்றோர்கள் மாத்திரமல்ல. வறுமைக்கு காரணம் யார் தெரியுமா? எனக்கு முன்னால் இருந்த சமூகமும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகமும் தான் வறுமைக்கு காரணமே தவிர நான் மட்டும் அல்ல. இந்த ஒரு உண்மையை நீங்கள் உலகுக்கு சொல்லி பழகுங்கள். இந்த ஒரு உண்மையை உணர்ந்து பழகுங்கள். ஒரு குடும்பத்தில் ரொம்ப வறுமை வந்தது, வாழவே முடியல, தற்கொலை செய்து கொள்ளலாமான்னு நினைக்கிறாங்க. யாரு? தகப்பன், தாய், பிள்ளைகளையும் சேர்த்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு அடப்பாவிகளா, நீதான் தற்கொலை செய்து கொள்கிறாய். 7 வயது குழந்தை, பச்சிளம் பச்சை பால் விடுகிற முகம், ஒரு பூ போன்ற குழந்தை, அந்த குழந்தைகளையும் கொன்றுவிட்டா நீங்கள் சாகிறீர்கள். அடப்பாவிகளா, எப்படி மனசு வருகிறது? அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தால் அதை கொல்ல தோன்றுமா? அதையே பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு சாக தோன்றுமா? வராதல்லவா? அவன் முடிவெடுக்கிறான். என்ன முடிவெடுக்கிறான்னா, எப்படி சாவதுன்னு. கயிறு ஒருவேளை அருந்து விழுந்துட்டா வேண்டாம். மின்சாரத்தை தொடலாமா? மின்சாரம் எப்போ வருது போகுதுன்னு தெரியாது, அது வேண்டாம். கிணத்துல போய் சாகலாமா? கிணறுல தண்ணி கிடையாது, சாக முடியாது. வேறு எப்படி சாகலாம்? விஷத்தை குடிக்கலாமா? விஷம் என்றால் அதில் கலப்படம் இருக்கிறது. எப்படி சாகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு 6ஆம் வகுப்பு பையன் மாதிரி ஒருவன், அவன் அப்பனை கேட்டான், ஏப்பா, சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கும் போது பொழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்காதான்னு கேட்டான். இந்த குரல்கள் எனக்கு வேண்டும். இந்த குரல்களை கல்வி நிறுவனங்கள் உண்டாக்க வேண்டும். பள்ளி சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இந்த குரல்களை மொழிபெயர்க்க வேண்டும். இந்த குரல்களுக்கு எதிரொலி வேண்டும். இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை ஊட்டுகிற பெருமக்கள் தான் இந்த பள்ளிக்கு தேவை. இப்படிப்பட்ட பெருமக்கள் தான் இந்த உலகத்திற்கு தேவை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, நிறைவாக ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்முடைய உலகம் விரிந்து கொண்டே வருகிறது. கடமலை குண்டிலே படிக்கிற ஒரு மாணவனுக்கு யார் தெரியுமா போட்டி? கடமலை குண்டிலே படிக்கிற ஒரு மாணவனுக்கு போட்டி கண்டமனூரில் இல்லை. கடமலை குண்டில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு போட்டி மாஸ்கோவில் இருக்கிறான். இங்கு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு போட்டி ஆண்டிபட்டியில் அல்ல, அமெரிக்காவில் இருக்கிறான். இங்கு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு போட்டி ரஷ்யாவில் இருக்கிறான். இங்கு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு போட்டி லண்டனில் இருக்கிறான். ஏனென்றால் இனி வருகிற உலகம் லோக்கல் போட்டி அல்ல, நேஷனல் போட்டி அல்ல, இன்டர்நேஷனல் போட்டி. குமரேசன், இதை நான் பதிவு செய்து விட்டு போகிறேன். பத்திரிகையாளர்கள் வந்தால் குறித்துக் கொள்ளட்டும். இந்திய கல்வியை உலக போட்டிக்கு தயாரித்தால்தான் இந்தியா வல்லரசாகும் என்று வைரமுத்து சொல்லிவிட்டு போனான் என்று பதிவு செய்யுங்கள். அடுத்த ஸ்கூலுக்கு போட்டி, பக்கத்து ஊருக்கு போட்டி, இதெல்லாம் இனி நடக்காது. இன்டர்நேஷனல் மேன், சர்வதேச மனிதனாக ஒருவன் வளர்ந்தால் ஒழிய அவனுக்கு கிடையாது. மேல்நாட்டில் முந்தியெல்லாம் நம்ம மேலே ஒரு ஜோக் சொன்னாங்க. நான் 25 வருடத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்கே ஒரு ஜோக் பரவலாக சொல்லப்பட்டது. அதை நானும் கேட்டு சிரித்தேன். சிரித்து விட்டு வருந்தினேன், ஐயோ தப்பாக சிரித்து விட்டோமே என்று. அதாவது அமெரிக்கன், ஒரு ரஷ்யன், ஒரு இந்தியன், 3 பேரும் பிரம்மனை நோக்கி தவம் செய்கிறார்கள். இவர்கள் தவத்தின் வலிமை கண்டு பிரம்மன் பிரசன்னமானான். பிரசன்னமான பிரமன் அமெரிக்கனை பார்த்து கேட்டான், ஏன் என்னை நோக்கி தவம் செய்தாய்?
எனக்கு ஒரு கேள்வி பிரம்மனே. என்ன கேள்வி? எப்போது உருப்படும் என் தேசம்? அமெரிக்கா கேட்கிறான், என் தேசம் எப்போது உருப்படும்? ஏடு புரட்டி பார்த்தான், 2164 உன் தேசம் உருப்படும். உடனே அவன் அழ ஆரம்பித்தான். யாரு? அந்த அமெரிக்கன். ஏன் உன் தேசம் உருப்படும் என்று சொல்லுகிறேன், நீ ஏன் அழுகிறாய்? 2164 என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுதேன். சரி சரி ரஷ்யனே, உனக்கென்ன கேள்வி? அதே கேள்விதான் பிரம்மனே. எப்போது உருப்படும் என் தேசம்? 2243 அவனும் அழுதான். ஏன் அழுகிறாய்? என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுதேன்னா. அது சரி விடு. இந்தியன், நீ யாரப்பா இந்தியனா? உனக்கு என்ன கேள்வி? அதே கேள்விதான் பிரம்மனே, அதே கேள்விதான். எப்போது உருப்படும் என் தேசம்? இப்போது பிரம்மன் அழ ஆரம்பித்தான். என்னையா, அமெரிக்கன் கேட்டான், ஏடு புரட்டி பதில் சொன்னீர்கள். ரஷ்யன் கேட்டான், ஏடு புரட்டி பதில் சொன்னீர்கள். நான் இந்தியன் கேட்கிறேன், ஏன் அழுகிறாய் பிரம்மனே? உன் தேசம் உருப்படுகிற போது நானே உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுதேன் என்று பிரம்மன் சொன்னார் என்று அங்கே ஒரு ஜோக் சொல்லப்பட்டது. இப்போது அப்படியல்ல தோழர்களே. அமெரிக்காவினுடைய அறிவை தட்டி கேட்கிற அறிவு இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய கல்வி வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேசம் வளர்கிறது. இந்த வளர்ச்சியை நோக்கி நாம் கல்வியை ஒருமுகப்படுத்த வேண்டும். கல்வியை ஏழைகளின்பால் செலுத்த வேண்டும். கல்வி வணிகமயமாக ஆகிவிடாமல் கல்வி தொண்டுமயமாக ஆவதற்கு துணை செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். குமரேசன் இன்று இந்த கடமலைக்குண்டு பகுதிக்கு வந்ததை நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். மயிலிறகு பக்கங்களில் இந்த அனுபவத்தை எழுதிக் கொள்வேன். இந்த கடமலைக்குண்டு காற்று என் சட்டைக்குள் புகுந்து சடுகுடு பாடுகிறது. இந்த மலைகளெல்லாம் என்னை நலம் கேட்கின்றன. இந்த காடுகளெல்லாம் என் கவிதைகள் வேண்டுமென்று கேட்கின்றன. இந்த மக்களெல்லாம் வைரமுத்து அடிக்கடி வந்துவிட்டு போ என்று சொல்வது மாதிரி அவர்கள் கரவொலி கேட்கிறது. இந்த மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன். ஒரே நேரம் அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டுகள் இதே பள்ளிக்கு என்னைப் போல என்னினும் சிறந்த பேச்சாளர்கள், பெரியவர்கள் வந்து சென்றால் அவர்களுக்கெல்லாம் இந்த ஹயக்ரீவா பள்ளியை பற்றி சென்னையில் போய் சொல்வதற்குரிய தகுதிகளை நீங்கள் படைத்து வர வேண்டும். வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க எங்கள் பெற்றோர்கள், வாழ்க எங்கள் ஆசிரிய பெருமக்கள். அனைவருக்கும் நன்றி. பள்ளி வாழ்க, கல்வி வாழ்க, பேராசிரிய பெருமக்கள் வாழ்க, மாணவர்கள் வாழ்க. நன்றி, வணக்கம்.